Hi guys, welcome back to Say the View and welcome back to another vlog. So guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து அரபா நோன்பு வச்சிருக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மர்சா ஹைப்பர் மார்க்கெட்டு தான் போகிறேன். என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லத்தான் இப்போ கேஸ் அங்கே போய்கிட்டு இருக்கிறேன். வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம், உள்ளே என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க, ஏது ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் அப்படியே வெளியில் போகலாம், அப்படியே லைட்டாக கொஞ்சம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் என்னென்னா நைட்டு வந்து எத்தனை மணிக்கு தூங்குறேன்னா ஃபஜர் தொழுதுட்டு வந்து தூங்குறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தூங்கவே இல்லை. அப்போ அந்த ஃபஜர் தொழுதுட்டு வந்து தூங்குனது, ஆனால் கரெக்டாக 8 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னால் தூங்க முடியலை. நானே எவ்வளோ பரண்டு தான் தூங்க முடியல. சரி ஓகே, வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போயிட்டு மர்சாவில் போயிட்டு ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு பார்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. என்ன ப்ரோ ஓனர்கிட்ட கேட்காம வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓனர் போகும்போது பெர்மிஷன் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. என்ன பெர்மிஷன்னா, இது போய் ட்ரெஸ் எடுத்துக்க செய்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அது போக 300 ரியால் கொடுத்துட்டு வேற போனார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதுதான் சரி கேஸ், நம்ம அப்படியே உள்ளே போகலாம், என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்து எடுத்துகிட்டு வருவோம். இதுதான் நம்ம ஜேமால் மார்க்கியா ஹஸ்ஸம் மர்சா ஹைப்பர் மார்க்கெட். சரிங்களா, அப்படியே போவோம் உள்ளாக்க. நமக்கு போன தடவை வந்து உங்களுக்கு ஃப்ரீ பெய்ட் ப்ரமோஷன் பண்ணி கொடுத்தோம். நல்ல ஒரு வரவேற்பும் வந்துருந்துச்சு நமக்கு. டிக்டாக்கில், இன்ஸ்டாகிராமில் பெருசாக நமக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னும் மூவிங் ஆக போகலை. இனிமேல் மூவிங் ஆகுன்னு. சரிங்களா, இந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸு போட்டுட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ட்ரெஸ் கோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மால் மட்டும் கிடையாது, நிறையா மால்களில் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா, அங்கே பாருங்கள், பை 2 get 1 ஃப்ரீ, சின்ன குழந்தைங்க ட்ரெஸ்ஸு. நம்ம அந்த பேர் இருப்பார் ஃப்ரெண்டு, அவரை காணாம நினைக்கிறேன். அவர் இருப்பார் நினைக்கிறேன். ஃபோன் அடிப்போம் அவருக்கு. ஃபோன் அடித்து எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து பை 2 get 1 ஃப்ரீ. ஒரு பேண்ட்டுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 59 ரியாலாங்க, கிட்டத்தட்ட 60 ரியால். நீங்கள் 120 ரியாலுக்கு நீங்கள் 2 பேண்ட் எடுத்தீங்கன்னாக்கா அதில் ஒரு பேண்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு. ஓகேங்களா, நான் ஊர்லேருந்து வரும்போது சட்டை கொண்டு வந்தேன். என் பெல்ட்டு எவ்வளவு, பெல்ட்டெலாம் 10 ரியாலுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் 10 ரியால், 30 ரியால். என்றைக்குமே சரி, நம்ம அந்த 10 ரியால் பெல்ட்டு வாங்கினோம்னாக்கா என்றைக்காவது ஒரு நாள் புட்டுக்கிட்டு பறந்துடும். இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு ஒன் யூஸ் மாதிரி. அதெல்லாம் 10 ரியாலுக்குள்ளது. இல்லைன்னா ஒரு மாதம் 2 மாதம் வச்சுக்கலாம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கெலாம் இருக்காது, ஏதோ ஒரு இதில் இருக்குது, அவ்வளோதான். எதுவும் பை 2 get 1 ஃப்ரீ. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 47 ரியால். நான் வந்து எப்படி வச்சு பார்ப்பேன் அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு சைஸ் வந்து இதில் போடலை அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த இருக்கு பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இந்த 2 முனையும் இந்த 2 எண்டுலையும் வச்சு கழுத்தில் இப்போ வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, பட் கொஞ்சம் இடுப்பு லூஸாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் அளவு இப்போ பார்ப்பேன். ஓகேவா, இந்த சைடில் எதுவும் போட்டிருப்பாங்களான்னு இல்லை. சைஸே போடாமல் இருக்க மாட்டாங்க. முப்பத்தி 38 கைஸ், லூஸாக இருக்குது நல்லா 36. அப்போ நமக்கு வந்து 38 தேவையில்லை. நம்ம எடுக்க போகிறது வந்து 36.
எடுக்க போகிறது வந்து 36 ஓகேயா இருக்கு. நம்ம தேடணும், தேடி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். वो पेंट करेगा तो गो सर गो। हाँ चलो दो सेट करेगा तो एक सेट फ्री है। இப்போதாங்க ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கலாமா? இது ரொம்ப டைட்டாக இருக்கு, ரொம்ப டைட்டு. அப்போனா நமக்கு கரெக்டாக 36ஆம் நம்பர் தான் கரெக்டாக இருக்குது. அங்கே வந்து 34. ஸோ 34 நோ குட். அதுக்கப்புறம் 38மே நோ குட். 36 தான் குட். ஓகேவா? 36ல் நோ குட். இப்போ வந்து நான் வந்து 36 சைஸ் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து 38 எடுத்தேன், சரி வரல. 34 எடுத்துகிட்டு வந்தேன், சரியில்லை. இப்போ 36 உடைக்காத பீஸு மடித்து வச்சாப்புல அப்படியே இருக்குது. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டு. அப்போ இதை போய் ட்ரை பண்ணிடலாம். எஸ், இப்போ பேண்டை பாருங்கள் எப்படி இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? கரெக்டாக அளவெடுத்து தைச்சது மாதிரி இருக்கா? அந்த நல்லா இருக்குதுங்க. சட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி கிரே கலரில் தான் இருக்குது. ஓகே, பேண்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போது நம்ம வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட் நம்ம எடுத்துறோம். ஓகே ஓகே கைஸ், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பேண்ட்டு. இன்றைக்கி நோன்பு வச்சேன்ல, நோன்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சகருக்கு வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சமையலில் கொஞ்சம் ஈடுபட்டு சமையல் பண்ணினேன். ஆமாம், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக பிரியாணி போட்டு கொஞ்சமாக தயிர் வெங்காயம் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் சிக்கன் 65 வச்சு பொரிச்சு விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பராக செம்மையாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே நோம்பு திறந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து கிடந்தேன். அப்போது மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க, எனக்கு தெரியலை. நான் அப்படியே வீட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு அந்த சின்ன மொபைலில் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது கால் வருது. என்னண்ணா இது கால் வருதுன்னு சொல்லிட்டு யாரா கால் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். பசங்க ஃபோன் பண்ணுறாங்க. அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், அதை நீ பாரு அப்படின்றதுக்காக வேண்டி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நல்ல வேளை நான் இன்றைக்கி வெளியில் எங்கேயும் போகலைங்க. போயிருந்தேனாக்கா இன்றைக்கி அவ்வளோதான். உள்ளாக்கு அதாவது கத்தாருக்குள்ளே இருந்தாலும் நமக்கு வேலை வரும். அவங்க கத்தாரை விட்டு வெளியில் போனாலுமே நமக்கு வேலை தாங்க வரும். அப்படியே ஒரு கட்டாயத்தில் வந்து நான் வந்து இந்த வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்ன சொல்கிறது, அப்படியே போகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஹைர் தமாம். ஆமாம், இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா துக்கான் ரோடு, சரிங்களா? துக்கான் ரோட்டில் நம்ம எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரோட்டை பிடிச்சி நான் போய்கிட்டு இருக்கிறேன். இது வந்து பனியாச்சாரில் இருக்குதாம் இந்த வீடு. ஸோ அங்கே போயிட்டு ஒன்றும் இல்லை, அந்த வாட்சியோடைய ஒயர் இருக்குது பாருங்கள். நம்ம வாட்ச் கட்டுறோம்ல, வாட்ச் கட்டும்போது அந்த ஒயர் வரும் பாருங்கள், அந்த ஒயரை கொடுக்கறதுக்காக வேண்டி இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். அது ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல். அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அந்த வீட்டில் உள்ள அட்ரஸுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டெலிவரி பண்ணுறவர் அங்கேயே கொண்டு போய் கொடுத்துருவாரு. ஆனால் வந்து நமக்கு இங்கே வாங்கி இங்கேருந்து நமக்கு வந்து போட்டு விட்டு அங்கே போயிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, ஒரு வேளை 2 பேருக்கும் ஒன்றா ஆர்டர் போட்டிருப்பாங்க, இல்லைனாக்கா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளோடு சேர்த்து இந்த வாட்சியோடைய இந்த ஒயரையும் வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துக்கிட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. அப்போ அவங்க பேரையும் மென்ஷன் பண்ணி விட்டுருந்தாங்க, அந்த லொக்கேஷனையும் போட்டு விட்டு, அந்த வீட்டு நம்பர் தான் என்னன்னு தெரியல. இப்போ அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணி நான் கேட்கணும், வீட்டு நம்பர் என்னது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு வர வேண்டியதுதான்.
பாய்க்கு கால் சரியாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டில் கேட்டீங்க. பாய்க்கு கால் சரியாயிருச்சு. அவருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் முன்னாடியே சொன்னது தான். அந்த ஆணி வந்து காலில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு குதிங்காலில் நல்லா ஏறிடுச்சு. அவருக்கு அந்த இடத்துல முன்னாடி ஆணிக்கால் வேறு. ஆணிக்கால்னாக்கா இந்த குதிங்காலில் வலி வரும் இல்லையா, ஸோ அந்த வலி வேறு இருக்கிறது. அப்புறம் அந்த அன்னைக்கே போயிட்டு ஊசி ஈசி எல்லாம் போட்டு மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் ரோட்டை பாருங்களேன். இந்த ரோடு செம்மையாக இருக்குங்க. அதாவது இந்த பக்கத்தில் ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அந்த பக்கத்தில் அண்டர் கிரவுண்டு, இப்போ ஏகப்பட்ட இதில் கீழேயே தோண்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவருக்கு ஆணிக்கால் இருக்குதா, ஆணிக்கால் இருக்கும்போது இந்த ஆணியை வந்து ஏறிடுச்சு. அதனால் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஒரு வாரம் தாங்கி தான் நடந்தார். அப்புறம் நான் தான் வண்டி எல்லாமே நான் தான் கழுகுனேன். கழுகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கால் சரியானோன்னே அவர் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிட்டார். அப்படியே போய்கிட்டு இருக்குது கைஸ். ஆமாம், இப்போ நான் வந்து அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு ஜாமான் கொடுத்துட்டு வரேன். நேற்று எடுத்த விலாகில் வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்து விலாக் எடுத்துகிட்டு வந்த பாருங்க. அப்போ எனக்கு மூச்சு வாங்கிச்சு பாருங்களேன். அப்போ கேட்டீங்க இந்த மாதிரி ஏன் பிரதர் வந்து இந்த மாதிரி மூச்சு வாங்கி பேசுகிறீங்க அப்படின்னு. அது என்னன்னாக்கா, நான் மேலே, அதாவது எப்படின்னாக்கா செகண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்து அப்படியே நடந்து வந்து என்னென்னா நான் சீக்கிரமாகவும் வரணும். ஏன்னாக்கா அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ 1 ஹவருக்கு ஒரு நிமிஷம் மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா பார்க்கிங் காசு நம்ம கட்டி தான் ஆகணும். ஸோ அதனால வந்துக்கிட்டு நான் வேகமாக வரும்போது நமக்கு அந்த மூச்சு வாங்கி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வந்தாச்சா, பனியாச்சாருக்கில் வந்து நாம் என்ட்ரி ஆயாச்சு கைஸ். இப்போது இதில் ஒரு சிக்னல் ஒன்று வரும். அந்த சிக்னல்லேருந்து அப்படியே நேராக போனால் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதான். இப்போ வந்து நான் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர், கரெக்டாக 3 கிலோமீட்டர் இருக்குது. ஆமாம், இங்கே வந்து பனியாச்சாரில் இருக்கிற அந்த உக்கோது பக்கத்தில் ஹார்டிஸ் இருக்குது. இவர் எங்கிட்டு போகிறாரு, இண்டிகேட்டரும் போடல, ஒன்றும் போடலை, எதையும் ஹலக்கியா மலக்குங்கிற மாதிரி போகிறார். சரி, ஓகே கேஸ், நம்ம யாரையும் குத்தம் சொல்லி எதுவும் சொல்லவும் முடியாது. அவங்க தப்பாக போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு சிசிடிவி கேமராவில் இருந்து தகுந்த சன்மானம் வழங்குவாங்க. அது நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்குறாங்க. சரிங்களா? சரி, அப்படியே நம்ம வந்து மெதுவாக வண்டி உருட்டிக்கிட்டு அப்படியே போவோமா? நாளைக்கு வர்றீங்களான்ட்டு? நாளைக்கு வராதீங்க, நாளைக்கு பெருனா புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேர்வை வேக்காடுமா கிடக்கு. நாளைக்கு நானும் எடுக்கலையா? சரி, அது சரி. ஆனா இது ஒண்ணு, புது தப்பு போட்டாலும் சரி, பழைய தப்பு போட்டாலும் சரி, அவ்வளவுதான். ஷாஜான் பாய், நீங்க போட்டிருக்கீல்ல, அது என்ன ரேட் வரும்? இல்ல 100 ரூபா, 180 ரூபா, 100 ரூபா. டீ குடிச்சு பேசிட்டு போவோம். இருக்க மாட்டாங்க. அலிபாய், இது முபாரக். கைஸ், இப்போ நான் வந்து நேராக பனியாச்சாருக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரல. நான் வந்து எங்கே வந்திருக்கேனாக்கா, நம்ம அலியார் பாயை ஏற்றிக்கிட்டு அப்படியே நம்ம சின்னத்தாமி ஏற்றிக்கிட்டு டீ கடையில் வந்து டீயை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்திருக்கிறோம். இந்த இருக்குறங்க டீ. இப்போது வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு நீ சாப்பாடு வந்து லேட்டாக சாப்பிடணும். ஒரு 11 மணி 12 மணிக்குள்ளே எனக்கு 2 ஏதாவது குப்பை பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே குழப்பம் நடத்தி போக வேண்டியதான். இப்போ வெளில நிற்கிறாப்புல, 2 பேரும் வெளில நிற்கிறாப்புல. நான் போய்ட்டு காட்டுறேன். இப்படி தான் ஏதாவது ஒரு பெருநாயர்னா வந்துச்சுனாக்கா அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நின்று பேசிக்கிட்டு அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே போகிறது.